வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக்கு கடந்த 3-5 வருஷத்தில் கண்ணாப்பின்னான் மல்டிப்ளை ஆகி ஹை ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்கோட 20 லிஸ்ட்டு சும்மா தரமாக ஒரு 20 ஸ்டாக் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக்கில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, இப்போ கன்சிடர் பண்ணால் திரும்பி அது க்ரோ ஆகுமா, இல்லை எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கன்சிடர் பண்ணணும், பொட்டன்ஷியலாக என்ன ரிஸ்க் இருக்குது, ஏன் அந்த ஸ்டாக் க்ரோ ஆச்சு, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ ஓவரால் பிக் பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா 20 ஸ்டாக்கு, அதில் 11 ஸ்டாக் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் 3500% கிட்ட க்ரோ ஆயிருக்கு. 2 லார்ஜ் கேப் ஸ்டாக் வந்து அதில் இருக்குது, பிஎஸ்சி அண்ட் ஜிஇ வெர்னோரா. அப்புறம் 7 எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க்கு டேர்ன் அரவுண்ட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க்கு, பட் ஆனால் அது டேர்ன் அரவுண்ட் ஆச்சுன்னா கில்லி மாதிரி ஒரு 3000% கிட்ட கூட ப்ராஃபிட் தர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிறது. ஸோ எதுக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஸ் எஃபெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது, லைக் ஹோட்டல்ஸு, டிஃபென்ஸு, பவர், இது எல்லாமே. ஸோ ஓவராலாகவே இந்த செக்மெண்ட் வந்து கொஞ்சம் கண்ணாப்பினான்னு பாசிட்டிவான நோட்டில் ட்ராவல் ஆகிட்டு இருந்த டைமில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஸ்டாக், அது ரிலேட்டடாக ஸ்டாக், அப்புறம் தீம் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இருக்குது, லைக் இவி, சோலார், டேட்டா சென்டர்ஸு, இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் க்ரோ ஆன ஸ்டாக்ஸுமே இருக்குது. ஸோ சில ஸ்டாக்ஸ் வந்து கண்ணாப்பினான்னு வந்து வேல்யூவேஷன் ரைஸ் ஆகிருக்கு 60 to 600 பிஇயில். ஸோ இதை எப்படி நம்ம மேப் பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். கோல்டன் ரூல் இன்னொன்று முக்கியமாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டியது, பாஸ்ட் வந்து ஃபியூச்சரை என்றைக்குமே டிட்டர்மைன் பண்ணாது. ஸோ பாஸ்ட்டில் நான் சொல்கிற டேட்டாங்கிறதுனால அந்த ஸ்டாக்குள்ளே போகணும்னு நான் சொல்லலை. அந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு ரியாலிட்டி செக் கன்சிடர் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். 1 இயர் லீடர் போர்ட், லாஸ்ட் 1 இயரோட லீடர் போர்ட் பொறுத்த வரைக்கும் சில ஸ்டாக்ஸ் மட்டும் 952% கிட்ட க்ரோ ஆயிருக்கு. ஸோ அப்படி எடுத்த ஸ்டாக்ஸுமே இந்த லிஸ்ட்டில் இருக்குது. அதே சமயம் இந்த 20 ஸ்டாக்கில் லாஸ்ட் 1 இயரோட லீடர் போர்டில் -91% போன ஸ்டாக்குமே இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரென்ஸ் தெரிந்து கொண்டு உள்ளே போனால் பெட்டராக இருக்கும். ஸோ செக்டார் வைஸ் மேப் பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டாக் டிஃபென்ஸ்லையும், 4 ஸ்டாக் பவர் அண்ட் எலக்ட்ரிக்லையும், ஃபினான்ஸில் 3, எனர்ஜியில் 3, ஹெல்த் கேரில் 1, அதர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ரிலேட்டடில் 3. ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயம், டிஃபென்ஸ், பவர், ஃபினான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் பெட்டரான நோட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஹை ரிஸ்கின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்டாக்கு, வெரி ஹை ரிஸ்கில், எக்ஸ்ட்ரீம் ரிஸ்கில் 6, வெரி ஹை ரிஸ்கில் 6, ஹை ரிஸ்கில் 7. ஏன் எல்லாத்தையுமே மினிமம் ஹை ரிஸ்கில் கேட்டகரி பண்ணனா, இது எல்லாமே ஹை ரிஸ்க் ஸ்டாக் தான். ஸோ அவசரப்பட வேண்டாம். ஸோ ஓவரால் ஸ்டாக், ஃபஸ்ட்டு ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் கேபிள்ஸ், கண்டக்டர்ஸு, டவர்ஸு, இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 10,000 கோடி மதிப்பிலான மார்க்கெட் கேப் கம்பெனி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 200 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. லாஸ்ட் 1 மந்த் மட்டும் ரிட்டர்ன் 50.5%, 1 இயர் ரிட்டர்ன் 99.1%. ஸோ 3 இயரோட ரிட்டர்ன் ஆவரேஜாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 8,565.67% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஓவரால் இதோட 52 வீக் லோ வந்து 97, 52 வீக் ஹை வந்து 212. ஸோ பிஇ வந்து 64, இண்டஸ்ட்ரியல் பிஇ விட ஜாஸ்தி. இப்போதைக்கு ரிஸ்க் எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ட்ரு ஆகலாம், இல்லை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆர்டர் புக் பொறுத்த வரைக்கும் 3500 கோடி கிட்ட ஆர்டர் புக் ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து இவங்களோட பவர் கிரிட் எக்ஸ்பென்ஷன் இந்தியா ஃபுல்லாகவே பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. க்ரோத் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 2026 வந்து டேர்ன் ஓவர் பீரியடாக இருந்து 7x டைம் க்ரோ ஆவாங்கிறது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் புக் வேல்யூ -16 கிட்ட இப்போதைக்கு இருக்குது. ஸோ ஆசச் வந்து அசச் ரெஜிஸ்டர் வந்து பெருசாக இந்த கம்பெனிக்கு எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட ஓவரால் ஆஸ்பெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க் எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டாக் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஜிஇ வெர்னோரா, டிஎன்டி இந்தியா. ஸோ இது வந்து ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிளேயர். 1,26,000 கோடி மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி. ஸோ 1 இயரோட பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 108.1% கிட்ட இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5 இயர் ரிட்டர்னும் 3 இயர் ரிட்டர்னுமே 2000க்கு மேலே இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பிஇ வந்து 9, இந்த ஸ்டாக்கோட பிஇ 98. ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப ஹைலி வேல்யூவேஷன் ஸ்டாக்கு. இப்போ நம்ம பேச போகிற 20 ஸ்டாக்குமே வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓவர் வேல்யூவேஷன் தான். ஸோ ரிஸ்க் தெரிஞ்சு தான் இந்த ஸ்டாக்கை சொல்கிறேன். கன்சிடர் பண்ணணுமாங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும்
குளோபல் பவர் டிரான்ஸ்மிஷனில் ஒரு ப்ரிடாமினன்ட் பிளேயராக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து சில ஆஸ்பெக்ட்ஸில் மோனோபோலியாகவும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. க்ரோத் இன்ஜினா 38% இயர் ஆன் இயர் ரெவன்யூ க்ரோத் இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியோட சிஏஜாருமே பெட்டராகவே இருக்குது. ரிஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவாலுவேஷன்ஸ் ரொம்பவே ப்ரைஸியாக இருக்குது. பட் இந்த கம்பெனிக்கு நிறைய லாட் ஆஃப் குட் நியூஸ் வந்து இருக்குது. ஏதாவது ஒரு டைமில் மார்க்கெட் மொத்தமாக அடி வாங்கிச்சுன்னா இந்த கம்பெனி அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 4942 அனலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5470 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. வி மார்க்கு இது ஒரு வயர் கேபிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. கரண்ட் ப்ரைஸ் 1399. ஆல்மோஸ்ட் 1 இயரோட ரைஸ் பார்த்தீங்கன்னா 340. எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க்கு. பிஇ வந்து 19 இண்டஸ்ட்ரி பிஇ, கரண்ட் பிஇ வந்து 33. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரீசபிளான 33ங்கிற பிஇ ஓகே. அண்ட் ஓவரால் இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 300% மேலே ட்ரேட் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸ்மால் கேப் கம்பெனி இது, அதனால் கொஞ்சம் ப்ரைஸஸ் வந்து காப்பர் அலுமினியம் ப்ரைஸ் வந்து எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி இவங்களோட ப்ரைஸும் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அனலிஸ்டோட வியூஸ் எடுக்கலான்னு பார்த்தேன். பெருசாக அனலிஸ்டோட வியூ இல்லை, ஏன்னா இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிங்கிறதுனால. ஸோ ஸ்பெக்ட்ரம் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் இது சுவிட்ச் கேர்ஸு எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட் தயாரிக்கிற கம்பெனி. இதுவும் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். அண்ட் பிஇ பொறுத்த வரைக்கும் 57, அகெயின்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பிஇ 9. 1 மந்தோட ரிட்டர்ன் மட்டும் 13%, 3 வருஷத்தோட ரிட்டர்ன் 213%. அண்ட் க்ரோத் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 5 இயர் ரோட் மேப் பார்க்கும்போது ஒரு மல்டி பேக்கராக அமைவதற்கான நிறைய தகுதிகள் இந்த ஸ்டாக்குக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப்பு, ஸோ ரொம்ப காம்படிட்டிவ் செக்மெண்ட்டில் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இவங்க எப்படி மார்க்கெட் கேப்சலைஸ் பண்ணுறாங்கங்கிறது முக்கியம். அனலிஸ்ட் வந்து இதில் பெருசாக எந்த ஒரு ப்ரெடிக்ஷனும் இல்லை. ஸோ ப்ரிடாமினன்ட் ஸ்மால் கேப்புக்கு அனலிஸ்ட் ப்ரெடிக்ஷன் எதுவும் இல்லை. ஸோ அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி. 14,000 கோடி மார்க்கெட் கேப்புக்குள்ள கம்பெனி. 1 இயர் ரிட்டர்னா 113% கிட்ட கொடுத்துருக்கு. 3 இயர் ரிட்டர்னும் 5 இயர் ரிட்டர்னும் 1000க்கு மேலே இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி 5 இயர் ரிட்டர்ன் 3000க்கு மேலே இருக்குது. பிஇ 49, இண்டஸ்ட்ரியல் பிஇ 49, கரண்ட் பிஇ 128. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஓவரால் க்ரோத் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 48% கிட்ட இயர் ஆன் இயர் ரெவன்யூ மேக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வாலட்டிலிட்டி இதில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஇ. ஸோ கரண்ட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 409 கிட்ட இருக்குது. ஸோ நிறைய அனலிஸ்ட் வந்து பாசிட்டிவான டார்கெட் வச்சுருக்காங்க. பட் அதே சமயம் டவுன்வர்ட் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்வான் டிஃபென்ஸ் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் 1977 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் 10,000 கோடி. 1 இயர் ரிட்டர்ன் வந்து 951%. 3 மந்தோட ரிட்டர்ன் நெகட்டிவ், 1 மந்தோட ரிட்டர்ன் பாசிட்டிவ். கன்சிஸ்டண்ட்டாக 3 இயர் அண்ட் 5 இயர் ரிட்டர்ன் 5000க்கு மேலே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட க்ரோத் இன்ஜின் பெட்டராகவே இருக்குது. 950% இயர் ஆன் இயர் ஆல்மோஸ்ட் வந்து இது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ப்ரைஸ் டு புக் பொறுத்த வரைக்கும் 149 டைம்ஸ் ஹையராக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய ரிஸ்க் இந்த கம்பெனிக்கு. சிக்மா அட்வான்ஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 8450 கோடி கிட்ட வேல்யூவேஷன் உள்ள கம்பெனி. இது ஒரு கைண்ட் ஆஃப் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ங்கிற மாதிரி சொல்லலாம். 3 இயர் ரிட்டர்ன் வந்து 1000க்கு மேலே இருக்குது. 5 இயர் ரிட்டர்ன் 4500க்கு மேலே இருக்குது. பிஇ 32, இண்டஸ்ட்ரியல் பிஇ 49. வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கொஞ்சம் அருமையான வேல்யூவேஷனில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்ட்ராங் மொமெண்டம் இருக்குது. 364% இன் அன் இயரும் 210% இன் 3 மந்த்ஸ்லையும் மொமெண்டம் இருக்குது. ஸோ ஆர்எஸ்ஐ வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஓவர் பாட் ஜோனில் இந்த ஸ்டாக் இருக்குது. அது ஒன்று மட்டும் தான் அந்த ஸ்டாக்குக்கு ரிஸ்க்காக இருக்குது. காவேரி டிஃபென்ஸ் வயர்லெஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் RFID அண்ட் வயர்லெஸ் டெக்னாலஜி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் வந்து 60 ரூபாய். அண்ட் ஓவரால் 1 இயர் ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 27%. 3 வருஷத்தோட ரிட்டர்ன் 1199 இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பி 279. ஹை வேல்யூவேஷனில் இந்த ஸ்டாக் இருக்குது. பட் அட் அ ஸ்ட்ராங் மொமெண்டமும் இந்த ஸ்டாக்குக்கு இருக்குது. ஸோ வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணுமான்னு பார்த்துக்கோங்க. கெர்னெக்ஸ் மைக்ரோ சிஸ்டம்ஸ் இது ஒரு ஆன்டி கொலிஷன் ட்ரெயின் ப்ரொடக்ஷன் கம்பெனி. 3349 கோடி தான். RSI வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஓவர் பாட் ஜோனில் இருக்குது. பிஇமே 36, அட்ராக்டிவான பிஇயில் தான் இருக்குது. பட் நிறைய ஓவர் பாட் ஜோன் போயிடுச்சு. க்ரோத் இன்ஜின் வந்து பெட்டராகவே இருக்குது இந்த கம்பெனிக்கு, ஏன்னா நிறைய கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. பட் அட் த சேம் டைம் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும், மணி ப்ராப்பராக வரணும், இல்லை என்றால் மாட்டிக்கொள்வார்கள். பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 4000 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கு மார்க்கெட் கேப் தெரியும், 1,64,000 கோடி, ஒரு பெரிய மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி.
3 வருஷம் ரிட்டர்ன் வந்து 2000க்கு மேலே இருக்குது. பொட்டன்ஷியலி இது ஒரு நல்ல ரெவன்யூ ஜென்ரேட்டிங் கம்பெனி கூட. பட் வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரிச்சாக இருக்குது. இப்போதைக்கு இதுக்குள்ளே என்ட்ரு ஆகலாமான்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இண்டோ தாய் செக்யூரிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, புரோக்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி. 3000 கோடி தான் மார்க்கெட் கேப்பு. 3 வருஷம் ரிட்டர்ன் வந்து 829%. பிஇ வந்து 46. கரண்ட்டாக இருக்கிற வேல்யூவேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் லக்ஷ்மி கோல்டனோரா ஹவுஸ் ஜுவல்லரி அண்ட் கோல்ட் லிங்க்டு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி. கரண்ட் வேல்யூ வந்து 226. ஆர்எஸ்ஏ வேல்யூ நியூட்ரலாக இருக்குது. இப்போ லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் நெகட்டிவாக இருக்குது. பட் 3 இயர் ரிட்டர்னும் 5 இயர் ரிட்டர்னும் பாசிட்டிவாக இந்த கம்பெனிக்கு இருந்திருக்கு. மல்டி பேக்கராக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அட் த சேம் டைம் மைக்ரோ கேப்னால லிக்விடிட்டி பிரச்சனை இருக்கும். அண்ட் விசோரி ஹோட்டல்ஸ் இது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கம்பெனி. 927 crore கம்பெனி தான். இது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி. லாஸ்ட் 1 month 3 month ரிட்டர்ன் வந்து ரொம்பவே நெகட்டிவாக இருக்குது. பட் பிஇ வந்து 51. ரொம்ப ரிஸ்க்கு. வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணலாம். டால்ஃபின் ஆஃப்ஷோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆயில் அண்ட் கேஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனி. 1559 தான் மார்க்கெட் கேப்பு. லாஸ்ட் ப்ரைஸ் வந்து 380 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1 month 3 month ரிட்டர்ன் நெகட்டிவ், மீதி எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்ணும்போது வெறும் 23 தான். ஓவரால் இது வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் பாயிண்ட்ல இருக்குது. பட் ஆயில் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தி. உஜாஸ் எனர்ஜி, ஸோ இது ஒரு சோலார் ப்ளஸ்ஸு 2 வீலர் 3 வீலருக்கான ஆம்பிஷியஸ் இவி குரூப் ரிலேட்டட் கம்பெனி. 4670 கோடி மார்க்கெட் கேப்பு. 1 month 3 month ரிட்டர்ன் வந்து நெகட்டிவ். பிஇ 600. இது பக்கம் இப்போதைக்கு தர வச்சு படுக்க வேண்டாம். ரெனியூபிள் எனர்ஜியில் செர்வோடெக் ரெனியூபிள் பவர் கம்பெனி. 2316 மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி. 102 கிட்ட கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1 இயர் ரிட்டர்ன் மட்டும் நெகட்டிவ். பட் கரண்ட்டாக டேர்ன் அரவுண்ட் பண்ணி லாஸ்ட் 3 months அண்ட் 1 month ரிட்டர்ன் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ பொட்டன்ஷியலி இவி இப்போ கொஞ்சம் சூடாகிறதுனால இந்த கம்பெனி கொஞ்சம் பாசிட்டிவாக க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் 5 வருஷத்தில் மல்டி பேக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பிஇ வந்து 69ங்கிறது ஹியூஜ் ரிஸ்க்கு. E2E நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் இது ஏஐ, ஜிபியு, கிளவுடு இந்த மாதிரியான கம்பெனி. இந்தியாவோட ஏஐ பூம் ஆகும்போது இந்த கம்பெனி மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஆர்எஸ்ஐ வேல்யூ பொறுத்த வரைக்கும் 54 நியூட்ரலு. பிஇ வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்கிறதுனால பெருசாக பிஇ வேல்யூ தெரியல. 3 இயர் ரிட்டர்னும் 5 இயர் ரிட்டர்னும் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது இந்த கம்பெனிக்கு. கௌசல்யா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஸோ இது வந்து டைனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மைக்ரோ கேப் கம்பெனி. 29 கோடி தான் அதோட மார்க்கெட் கேபிட்டல். பிஇ 88. இது பக்கம் தலை வைத்து படுக்க வேண்டாம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது அக்விலின் நிக்ஸஸ்ஸு. இது வந்து ஒரு மாதிரியான பிஸ்னஸ் வந்து என்னால் ப்ராப்பராக வெரிஃபை பண்ண முடியல பப்ளிக் டேட்டா வச்சு. ஸோ மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1442 கோடி கிட்ட இருக்குது. அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இதோட ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 28,000%ம் 35,431% கிட்ட 3 இயர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பி நெகட்டிவ் இருக்குது. ஏன்னா கரண்ட்டாக இந்த கம்பெனி வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் இந்த கம்பெனி பற்றி எனக்கு பெருசாக எதுவுமே தெரியல. அனலிஸ்ட் வியூ பாயிண்ட்டுமே இதில் பெருசாக இல்லை. இப்போதைக்கு இந்த கம்பெனியை ஸ்கிப் பண்ணிக்கிறதே பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸை எப்போ ஸ்கிப் பண்ணலாங்கிறத நான் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் வச்சுருக்கேன். டைம் ரொம்ப போனதுனால இந்த வீடியோவில் நான் இதை கட் ஷார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டினியூன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இதே மாதிரியான ஹை ரிட்டர்ன் மல்டி பேக்கர் பற்றி தெரிஞ்சுக்கினா கமெண்ட் பண்ணுங்கள்.